Hello students, welcome back to Paripurnali classes. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரியல் நம்பர்ஸ் சாப்டர்ல இருக்க சம்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கேன், 2 சப்டிவிஷன் சால்வ் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ தேர்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும் எப்படி போடலான்றது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா பிரைம், அதாவது கொடுத்துருக்க நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டரை எழுதணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதணும். அப்ப 3825 தேர்ட் சம் எடுத்துக்கிறேன். தேர்ட் சம் வந்து 3825. இந்த 3825 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன்ன்றது பிரைம் நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல பண்ணலாம். ஸோ 2 டேபிள் வராது, லாஸ்ட்ல ஆட் நம்பர் வர்றதுனால அப்ப 3 1s are 3, 3 2s are 6, பேலன்ஸ் 2 போட்டோம்னா 3 7s are 21, பேலன்ஸ் 1 போட்டோம்னா 15 வந்துடும். ஸோ 3 5s are 15. ஸோ நெக்ஸ்ட் திரும்பியும் 3 டேபிள ட்ரை பண்ணலாம். 3 4s are 12, 3 2s are 6, பேலன்ஸ் 1 போட்டோம்னா 3 5s are 15. ஸோ நெக்ஸ்ட் 3 டேபிள்ல வருமானம் வராது, ஏன்னா நம்ம 3 1s are 3, 4s are 12, லாஸ்ட்ல வந்து 5 வராது. ஸோ அப்ப 5 டேபிள ட்ரை பண்ணலாம். இப்போ 5 8s are 40, பேலன்ஸ் 2 போட்டோம்னா 5s are. நெக்ஸ்ட் 5 1s are 5, பேலன்ஸ் 3 போட்டோம்னா 5 7s are 35. ஸோ 17 1s. ஸோ இங்க பார்த்தோம்னாலே தெரியும் நம்மளுக்கு வரது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அப்ப 3825 எப்படி எழுதலாம்னா பிரைம் ஃபேக்டர்ஸா 3 into 3 into 5 into 5 into 17. ஸோ கொஸ்டின்ல ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் தான் கேட்டுருக்காங்க. ஸோ நான் ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளை சிம்பிள் போட்டு போட்டுருக்கோம். ஸோ அப்ப 3 வந்து எத்தனை டைம்ஸ் வருது, 3 power 2, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 5 power 2 17. ஸோ பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதியாச்சு. இதுல வர பிரைம் ஃபேக்டர் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் எழுதிட்டோம். வெறும் பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும்னா என்னென்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோன்றது மட்டும் எழுதினா போதும். அப்ப 3 5 17. ஸோ அவ்வளவுதான் இந்த சம். ஸோ இதுல ஒரு சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5005 அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ சேம் தான், சேம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் இப்போ 5005 ஃபர்ஸ்ட் 3 டேபிள் எடுத்தோம்னா வராது. 3 6 18 2 18 2 25 முடியும் வராது. அப்போ 5 டேபிள் 5 1s are 0 0 5 1s are. நெக்ஸ்ட் அதே மாதிரி திரும்பியும் 5 டேபிள் எடுக்க முடியாது, ஏன்னா 1001. 3 டேபிள் எடுத்தாலும் 3 3s are 9 1, 3 3s are 9, 11ல முடியும், ஸோ வராது. ஸோ 3 5 வராது. அதுக்கப்புறம் இருக்க நம்பர்னா 7. ஸோ 7ல செக் பண்ணலாம். 7 1s are 7, பேலன்ஸ் 3 போட்டா 30 ஆயிடும். 7 4s are 28, பேலன்ஸ் 2 போட்டா 21. 21 வந்து 7 3s are. நெக்ஸ்ட் என்ன டேபிள்ல வரும், 143. ஸோ 7 டேபிள்ல வராது, ஏன்னா 3ல முடியறதுனால 7 2s are 14 போட்டா 3ல வராது. நெக்ஸ்ட் 9 8 9லாம் பிரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ அடுத்த பிரைம் நம்பர்னா 11 தான். இப்போ 11 1s are 11, பேலன்ஸ் 3 போட்டோம்னா வரும். ஸோ அப்போ 11 டேபிள் போட்டோம்னா 11 1s are 11, 14 11 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6, ஸோ 13. ஸோ 11 13 சார் 143. ஸோ பேலன்ஸ் வந்து 13 1s are. ஸோ அப்போ 5005 எப்படி எழுதலாம்னா 5 into 7 into 11 into 13. ஸோ கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இதுல என்னென்ன பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னா 5 இருக்கு, 7 இருக்கு, 11 இருக்கு, 13 இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.